ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மறக்காம நம்ம சேனல் வில்லேஜ் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டுருக்கோன்னு பார்த்தா, நம்ம ஊர் பக்கத்தில் கருமத்தம்பட்டி தேர் இருக்குல்ல, அங்கே போகிறதுக்கு தான் எல்லாமே ரெடி ஆகிட்டோங்க. ரெடி ஆகிட்டு கிளம்புறப்ப தான் இந்த வீடியோ வந்து எடுக்க ஆரம்பித்தேன். இப்போ இங்கே நம்ம சுதீக்ஷா குட்டி எங்கே போகிறோம்? தேருக்கு போகிறோமா? சரி வாங்க எல்லோரும் தேருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் 2 வீலர் தாங்க வச்சுருக்கோம். அந்த 2 வீலரில் எங்கள் வீட்டுக்காரர் செக் பண்ணுறாரு. அண்ணி பூ பொறிக்கிறாங்க. பொறிச்சிட்டு அப்படியே சரி கிளம்பலாம், அண்ணா வண்டியில் காத்திருக்கான்னு செக் பண்ணுறாங்க. அம்மா அப்பாவை வாங்க போகலான்னு கூப்பிட்றாங்க. அப்படியே கூப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சுங்க. இதோ பாருங்கள், 10 நிமிஷத்தில் தேர் வந்துருச்சு. ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து 10 நிமிஷம் தான் தெரியும். நாங்கள் வந்து இந்த பேக் கேட் இருக்குல்ல, அது வழியாக வந்து உள்ளே போகிறோன்னு இங்கே ஒரு தாத்தா சீப்பு வச்சு வித்துட்டு இருந்தாங்க. அடடா, ராட்டம், தூரி, எவ்வளோ இது இருக்குது பார்த்தீங்களா. இங்கே கருமத்தம்பட்டியில் சர்ச் இருக்கும். அந்த சர்ச்சில் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து இப்படி வந்து தேர் நடக்கும். அந்த தேர் நடக்கிறப்ப பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. நாங்கள் போனது பார்த்திங்கன்னா சனிக்கிழமை போனோம். சனி, ஞாயிறு, திங்கள் 3 நாள் வந்து இந்த தேர் இருக்கும். சுதீக்ஷா வந்துருக்கா, கிருஷிகா 3 பேருக்கு விளையாடுறது பார்த்திங்களா. அந்த கார் இருக்குது, விளையாட போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். இதோ அந்த தம்பி ஒருத்தவங்க சுற்றிட்டு இருக்காங்கல்ல, அவங்க சுற்றின உடனே நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் தான் நான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறீங்களா இருமல் சொல்ல அப்படி நிறுத்துறமா போட்டு இங்கே வர பட்டுக்குட்டி 2 பேர் கிளம்பிட்டாங்க. பாய் உதந்திகா, பாய். ஆக்சுவலி பார்த்தோம்னா பெரியவங்களாம் பெரிய ட்ரெயினில் போவோம். இது வந்து சின்னவங்களுக்கான சின்ன ட்ரெயின். இதுக்கான டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா. அந்த பேக் அண்ட் கேட் இருக்குங்களா, அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தா ஒட்டின மாதிரி இருக்குது. பாய் குட்டி, பாய். எங்கள் உதந்திக்கா குட்டி வந்து இப்போ தான் இது ஃபஸ்ட்டு டைம் சுற்றுறாங்க. சுதீக்ஷா வந்து ஆல்ரெடி 2 டைம் சுற்றிருக்காங்க. நம்ம கிருஷியா குட்டி வந்து பார்த்துட்டு இருக்காங்க எப்படி அவங்க டேடி பெரிய சந்தோஷம். பாய் பிள்ளைங்களை இறந்துட்டாங்க. கிருஷிமா பார்த்துட்டு இருக்கா பாருங்க. இருங்க அடுத்த வருஷம் நானும் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. எவ்வளோ சுற்றுறாங்க. இதுவே ஞாயிற்றுக்கிழமை போயிருக்கோம்னா ஒரு 5 சுற்று மட்டும்தான் கணக்கு வச்சுருக்காரு. ஒரு சுற்றுக்கு 10 ரூபா அப்படின்னு சொல்லி கணக்கு வச்சு உடனே இறக்கி விட்டுருவாரு. நம்ம வேலையே இருக்குது. இன்றைக்கி வந்து எல்லாம் டெஸ்டிங் போயிட்டுருக்கு. அதனால் டெஸ்டிங் போகிறங்காட்டி இன்னும் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கேன். ஆனால் போதும், நான் தலை சுற்றுதுண்ணா அப்படின்னு சொல்ல அடுத்த ரோட்டில் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஏதோ நம்ம ஆளுங்க 2 பேர் போஸ்ட் கொடுக்குறாங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிருஷி குட்டியும் வச்சு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷி குட்டியும் வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டேங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எந்த தூரி சுற்றலாம் அப்படின்னு ஹாய் அதுதான் எங்கள் ஃபேமிலி பார்த்திங்களா போகலாங்களா. நெக்ஸ்ட்டு எந்த தூரி சுற்றலான்னு பார்த்துட்டு இருக்கேன். சரி ஓகே, ஒரு வழியாக ராட்டணும். எங்கன்னா ராட்டணும் கை கட்டாங்க. அம்மா எதுதான் ராட்டணும் அப்படின்னு சொல்லி வாயை பொழுதுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறமா ராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் எல்லோரும் ஹாய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3 டிக்கெட் தான் வாங்கணும். நானே எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் அண்ணா வந்து வயிறு கலக்குது சொல்லி வரலட்டாங்க. அதனால் வந்து கூட்டமே இல்லை. அந்த ஊரில் பார்த்திங்களா அண்ணி இருக்காங்க. நான் வீடியோ எடுக்கிறேன். அதை டிக்கெட் வீட்டுக்காரர் நாங்கள் வீட்டுக்கு ஆளே இல்லை, ஏறலாமா வேணாமா அப்படின்னு பிளான் பண்ணிட்டு சரி ஒரு வழியாக ஏறிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ இறக்குறாங்க. அதுக்குள்ளே நம்ம அப்படியே ஒரு வீடியோ எடுப்போம். சுருக்கெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஆனால் எடுத்துங்க நான் எவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பொட்டி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பொட்டியை பிடிச்சிட்டு அங்கே இருக்கிறவங்களாம் இறக்கி விட்டாங்க. எனக்கு வந்து ஷார்ட்டாக இருக்கிறங்காட்டி அந்த பொட்டியில் கால் வச்சு இறக்கி கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு ஓகேவாக இருக்கும். அந்த பாப்பா கூட இறக்கிடுச்சு. எனக்கு தான் வந்து கஷ்டமாக இருந்துச்சு. ஏறிட்ட பார்த்திங்களா, இந்த சைடு எங்கள் வீட்டுக்காரர், இந்த சைடு நானும் அப்படி எங்கள் வீட்டுக்கு பாருங்க மேலே கொண்டு வந்து நிறுத்தி விட்டுட்டாங்க. ஆள் யார் எதுனா சரி நான் அங்கே வருங்க, அங்கே ஃபுல் வியூ பார்க்குறேன். அங்கே தெரியுது அவங்களுக்கு சர்ச்சு, அதுதான் சர்ச்சு. இது ஃபுல்லாக இந்த கருமத்தம்பட்டி ஏரியா. இருங்க நான் உங்களுக்கு நல்லா ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. தெரியுதுங்களா எவ்வளோ தூரம் வரைக்கும் போட்டிருக்கு சொல்லிட்டு அப்படின்ட்டு. நாங்கள் வந்து பார்த்தா ஒரு 5 மணிக்கே போயிட்டோம். ஏன்னா கிட்ஸுகளையெல்லாம் கூப்பிட்டு போகிறங்காட்டி அந்த டைமுக்கு போனால் தான் கூட்டம் இல்லாமல் இருக்கும், விளையாடுறக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க எங்களை அப்படியே எடுங்க அப்படின்னு சொல்ல திருப்புற அப்படின்னு சொல்லி திருப்பினா ஏங்க இருங்க கொஞ்சம் நல்லா இது பண்ணிக்கிறோம் அப்புறம் எடுங்க அப்படின்னு சொல்ல இதை முதலே சொல்ல வேண்டியதானே அப்படின்னு எனக்கு எங்கள் அன்றைக்கி ஒரே சிரிச்சுட்டு அன்றைக்கி கொஞ்சம் ஷால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ எடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே ரைட் சைடில் பார்த்தா
யாருன்னு பார்த்தா அம்மா உதந்திக்கா 2 பேர் வந்து அவங்க பெரிய எதிர்ச்சுக்குள்ளலாம் இல்லை அதில் அதுக்குள்ளே நாங்கள் சுற்றிட்டு வந்து இறங்கிட்டு வந்துட்டு வயிறெல்லாம் ரொம்ப கலக்க ஆரம்பிச்ச டைம் ஆள் இல்லை அதுக்குள்ளே பாப்பா அடுத்த போயிட்டாங்க விளையாடுறோம் அப்படிக்கு இது வந்து இந்த இது பிடிச்சி ஏறி விளையாடுறது. எங்கள் பாப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னா அவளோட ட்ரெஸ்ஸு வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நான் சொன்னேன் அவளை பண்ணியும் ஷார்ட்ஸுக்கு போடு அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. இல்லை மம்மி எனக்கு சாரீ கட்டுற ட்ரெஸ்ஸு தான் வேணும், சாரீ கட்டுற ட்ரெஸ் தான் வேணும்ட்டு அதை போட்டுக்கிட்டு பார்த்து ஏறினா பாருங்க என்ன பாருங்கள் எல்லாம் எப்படி ஏறினா கம்ஃபர்டபுளாக நம்ம ஆள் ஆமைக்குட்டி மாதிரி ஏறிக்கிட்டு சுதீக்ஷா ஏறு மம்மையிலே ஏறிட்டியா அந்த ட்ரெஸ் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடாது அதை பிடிச்சிட்டு ஏறுறேன் அப்படின்னு சொல்ல இங்கே அண்ணனும் அண்ணி அப்படியே சைடில் ரொமான்ஸ் விட்டுட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்க வந்துட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இதில் ஏறி நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அதாவது எங்கள் உதவிக்கா பாப்பா வந்து கால் எட்டலை என்னன்னாங்க நாங்கள் டீ வாங்கிட்டு குடிக்கிற கொடுத்துருந்தோம் எங்கள் வீட்டுக்கார. ஆனால் நீங்கள் ஏறுங்க அப்படின்னு புதுசாக உதவிக்கா டிரைவிங் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்கள் வீட்டுக்கார அப்படியே ஜாலியாக இப்படி கிட்ஸில் விளையாடுறதெல்லாம் நீங்கள் விளையாடாதீங்க பாபா இதெல்லாம் ரொம்ப ஓவரு. இதுக்கு எங்கள் அண்ணியும் கிருஷிகாவும் ஏற்றிருந்தா கூட 2 பேர் இது பண்ணிட்டு இருக்காங்க. என்னமா பார்க்குற மாப்பிள்ளை எப்படி விளையாடுறான்னு சொல்லி சிரிச்சுட்டு இதோ லுங்கி கட்டிட்டு இருக்கார்ல அதுதான் எங்கள் டேடி. ஹாய் பட்டு மயிலு தங்கம். ஒரே ஆர்வம் தாங்க அவங்களுக்கெல்லாம் விளையாடுறது பார்க்குறது. எதையும் விளையாடிட்டு ஒரிஜினல் காரே தோற்று போயிடும் போல் அந்தளவுக்கு ஓட்டிகிட்டு இருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா அதுக்குள்ளே சீக்கிரமாக இருட்டுருச்சு 2 தூரி விளையாடணுமே. அதுக்கப்புறம் சரி அடுத்தது எது போகலாம் நெக்ஸ்ட்டு இதுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணி இருந்தோம். சரி அதுக்குள்ளே விளையாட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பால் உருட்டி விளையாடுவாங்கள்ல அந்த பால் உருட்டி விளையாட சொல்லிட்டீங்க. நாங்கள் என்ன ஜெயிக்கிறோன்னு மட்டும் நீங்கள் பாருங்களேன். இப்போ கடைசியில் என்னோட அந்த குண்டா வரு இல்லைன்னா அந்த சோப்பு டப்பா வரு இல்லைன்னா இந்த மக்கு வரு இதுதான் வருஷம் பார்த்தா நாங்கள் வாங்கிட்டே இருப்போம். சரி இந்த வருஷம்